அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கிப் பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆக சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியேன்னு பிடித்த பத்தில் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அந்த திருவாசகத்தை நம்ம ஒன்றா பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம திருச்சதகம் மெய்யுணர்தலில் இருக்கோம். இதில் 9 பாடல்கள் பார்த்துருக்கோம். இதில் 10வது பாடலை இப்போ பார்க்கலாம். புகவே தகியேனும் உனக்கண்பருள் யான் என்பால் பொல்லாமணியே தகவே எனை உனக்கு ஆட்கொண்ட தன்மை எப்புண்மை அறை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தி அண்ணா அமுதே நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே அப்படிங்கிறார். புராணனேன்னு அழைக்கிறார். உன் அன்பர் கூட்டத்தில் பிரவேசிக்க நான் சித்த கூட தகுதி இல்லாதவன், நீ தான் பூரணன். அத்தகைய என்ன நீ ஆட்கொண்டது உன் முறைக்கே தகும், உன்னால் ஒண்டி தான் முடியும். கீழான மண்ணுலகத்தில் இருக்கிறவரை சிவஞானத்தால் நீ மேலோவாரா மாத்திர. விண்ணுலகத்தில் இருக்கவாருக்கு சிவஞானம் வாய்க்காட்டாக்கா அவ கீழானவரா ஆயிடுறா. அப்பனே அமிர்தமே இறைவா, உன்னுடைய இத்தகைய திருவிளையாடல் வியப்புக்குரியது இல்லையா அப்படின்னு கேட்குறார். அதாவது ஞானியர் விண்ணுலகத்தவரை காட்டிலும் மேலானவர் அப்படின்றது வெளிப்படையான ஒரு வாக்கியமாக இருக்குது. அடுத்த பாடல் இது ரொம்ப ஒரு வியக்கக்குரிய பாடல். இது ரொம்ப அழகான பாடல். நாடகத்தால் உன் நடியார் போல் நடித்து நானும் வீடகத்தே புகுந்துடுவேன் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்றுருகத் தந்தருளும் உடையானே அப்படிங்கிறார். அப்போது தந்தருள் எம் உடையானேன்னு முடிக்கிறார். அதாவது இகம்பரம் ரெண்டையும் மனுஷன் எதற்கு தகுதி வாய்ந்தவனோ தன்னை செஞ்சுக்கிறானோ அதை தானாகவே அவனை வாக்கிறது. அதாவது எதுக்கு தகுதி உடையவனா அவன் தன்னை ஏற்றிக்கிறானோ அதெல்லாம் அவனை போய் சேர்றது. இந்த உண்மையை உணர்றதுக்கு அறிவு வேணும். முக்தி வேணும்னு இறைவனை கேட்கறத விட முக்திக்கு தன்னை பக்குவப்படுத்துறது தான் அறிவுடைவா செய்யக்கூடிய செயல். தெரிஞ்ச ஒன்றை உபமானமாக வச்சுட்டு தெரியாத ஒன்றை உணர்றது தானே முறை. ஆடகம்னா தங்கம், தங்கத்தில் பதிச்ச மாணிக்கம் போன்றது ஆத்ம பிரகாசம். பின்ன மாலை போன்ற ஆத்மா அசைவற்றதாக இருக்குது, அது மலையாக இருக்குது. அசலம் பக்தி முதிர்ந்து மனசு தெளியும் போது இந்த உண்மை நமக்கு விளங்குறது அப்படின்னுட்டு அதை தான் சுவாமி நான் பக்தி பண்ணுறது நாடகத்தில் நடிப்பது போல் நிலையற்றதாக இருக்குது, இயல்பில் அது ஒன்றுபடாத இருக்குது, அதுக்கிடையில் முக்தி அடையணும்னு நான் அவசரப்படுறேன். அதனால் அரசனாகிய உன்னுடைய ஜோதி ஸ்வரூபத்தில் உள்ளத்தில் நான் சுவானுபூதியாக நான் பார்க்குறவனாக இருக்கணும். என் பாசாங்க பொருள்படுத்தாது நீ தான் உன் முறைப்படி என்னை பக்குவப்படுத்தணும்னு சொல்கிறார் சுவாமி. யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன் வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்தும் இரேன் தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம்பெருமான் எம்மானே உன் அருள் பெரும் நாள் என்றென்றே வருந்துவனேங்கிறார். அப்போ பிறப்பை பற்றியோ இறப்பை பற்றியோ எனக்கு சித்த கூட அச்சமில்லை. விண்ணுலகத்துலேயோ மண்ணுலகத்துலேயோ பதவி எதையும் நான் விரும்பலை. வானேயும் பெரில் வேண்டேன், எனக்கு வேண்டாம். தேன் சொரிந்த கொன்ற பூவை அணிஞ்சிருக்கிற ஈஸ்வரனே எம்பெருமானே எம்மானே தேனேயும் மலர்கொன்றை சிவனே உன்னுடைய அருள் ஒன்றை தான் நான் யாண்டும் வேண்டி நிற்கிறேன். அது எனக்கு கிடைச்சா போரும். ஜனன மரண பயம் இல்லை, எனக்கு பதவியில் நாட்டம் இல்லை, உன் அருள் ஒண்டி தான் வேணும். அடுத்த வார்த்தை பாடல். வருந்துவன் நின்மலர் பாதம் அவை காண்பான் நாயடியேன் இருந்து நலமலர் புனையேன் ஏத்தேன் நாத்தழும்பு ஏற பொருந்திய பொன் சிலை குளித்தாய் அருளமுதம் புரியாயேல் வருந்துவன் நல்தமியேன் மற்ற என்னே நான் அம்மாறே. அப்போது தனக்கென உழைக்கிறவன் பிறவி பிணிய பேணிக்கிறான். ஆண்டவனுக்கும் ஆறுயிர்களுக்கும் உழைக்கிறவன் பிறவி பிணியை வேறு அறுத்துடுறான். அதாவது தான் உடம்பை பேணினா அது சுவாமி கிட்ட போய் சேர முடியாது. தன்னுடைய சுகபோகத்துக்காக வருந்துறவன் தன்னை கெடுத்துக்கிறவனாக இருக்கான். கடவுளை நாடி வருந்துறவனோ அருள்துறையில் உயர்ந்து நிற்கிறான். இந்த கோட்பாடுகளை அறிஞ்சவன் தான் அறிவாளின்னு சொல்லப்படுறான்னு சொல்கிறார். தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.